உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீகா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி, பூர்வ காலத்தில் உம்முடைய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை மேய்த்தது போல மீண்டும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்த்தரலும் என்று சொல்லி அங்கு மன்றாடி செபிக்கிறார். அதற்கு தேவன் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே மீண்டும் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் கண்டதான அதிசயங்களை நாட்களில் நாமும் காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. மாம்சமான யாவருக்கும் நான் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டவர். அவரால் எல்லாம் கூடும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட சகலமும் நிற்கும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கடினமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களாய் காணும் நாம் ஒவ்வொருவரும் அத்தனை பேரும் நாட்களை கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிற. ஒவ்வொரு நாட்களும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் ஒவ்வொரு நாட்களும் எதிர்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களில் அவருடைய அந்த அதிசயத்தின் வல்லமை மீண்டும் வெளிப்பட்டு தேசங்கள் பாதுகாக்கப்பட, ஜனங்கள் தப்புவிக்கப்பட மிகாயாவை போல நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே தன்னுடைய ஓங்கிய புயத்தின் வல்லமையையும் பலத்த கரத்தின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். 10 முறை வாதைகளினால் பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கிறார். தொடர்வேன் பிடிப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்த பார்வோனையும் சேனையும் சுகந்த சமுத்திரத்தில் முற்றிலும் மூழ்கும்படியாக அங்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அதன் பிற்பாடு 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக கர்த்தர் நடத்தி வந்தார். காலைதோறும் தேனிட்ட பணியாரம் போன்ற தேவ தூதர்களின் உணவான மன்னாவை கர்த்தர் கொடுத்து அவர்களை பூசித்து அதிசயகரமாக வழி நடத்தினார். கண்மலையை பிளந்து தண்ணீரை திரளாய் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார். அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்களுக்கு பின்பாகவும் அனுதினமும் அவர்களோடு கூட நடந்து கண்ணின் கண்மணியை போல காத்து வந்தார். அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை அவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்து வழி நடத்தினார். எதிராய் வந்ததான எதிரிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரப்படிக்கு, அதை முற்றிலுமாய் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அதிசயமானவர். நாட்களில் உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய அதிசய நாமம் நாட்களில் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட்டு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய அவர் போதுமானவர். நீங்கள் தேவ சமூகத்திலே எவ்வளவு நாட்களாக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, இந்த காத்திருப்புக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவை, ஒரு வெற்றியை தர அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய பலவீனங்களை மாற்றி, உங்களுடைய சோர்வுகளை மாற்றி, நீங்கள் என்ன தேவைக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தின் மீது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வெற்றியும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தந்து மகிழ பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மிகாயாவை போல நாமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாட்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டிலே கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் அவருடைய அதிசயமான அந்த வல்லமையான கிரியைகளை நாமும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்கள் தந்து வழி நடத்துவாராக. வார்த்தையின் மீது விசுவாசியுங்கள். வார்த்தைகளை பற்றி கொண்டு அவருக்கென்று பிரியமாய் வாழுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த உங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையை தந்து நீர் எங்களை தேற்றுகிறீர்.
ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் கர்த்தாவே ஒரு அதிசயத்தை நீர் செய்வீராக, ஒரு அற்புதத்தை நடப்பிப்பீராக. எல்லா தடைகளும் கர்த்தர் மாற்றி ஒரு கர்த்தாவே இந்த ஆண்டவரே ஒரு ஜெயத்தை, ஒரு விடுதலையை காணும்படியாக தேவனை கிருபை செய்வீராக. என்ன நோக்கத்தோடு எதற்காக தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிற மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆசீர்வதியும் அதிசயங்களை காணப்படுவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வழி திறக்கும், அதிசயம் நடக்கும். செங்கடலை போன்ற தடைகள் இன்றைக்கு இரண்டாய் விலக போகிறது. இயேசு அதிசயம் செய்ய போறார், அற்புதம் செய்ய போறார். சொல்லி பாடுங்க, ஆமென். வழி தீரக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி தீரக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே,